வணக்கம், மை ஃபுட் பாரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ் தவரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீன் தவரம் பண்ண நான் 2 மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெரைட்டி ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பல் பூண்டு, கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லா பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம மீன் தவரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். தவரம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 மீன் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுருங்க. தண்ணி ஃபிஷ் முங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், முங்குற அளவுக்கு இருக்க வேண்டாம். இப்போ இதை மூடி நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கப் அளவு இருக்க தேங்காய், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம கூட்டுக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் நரன்னு அரைச்சி எடுத்துடுங்க. நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு? ஓகே, இப்போ நம்ம வேக வச்ச ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஃபிஷ்ஷை எடுத்துட்டேன். இதில் நம்ம தோல்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபிஷ்க்கு உள்ளாடி இருக்கிற ஃப்ளஷ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வெளியில் இருக்கிற ஸ்கின்னு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும்தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு என்ன ஃபிஷ் வேணாலும் செட் ஆகும். பட் இந்த ஃபிஷ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த ஃபிஷ்ஷில் முள் ரொம்ப கம்மி. அதுக்காக தான் நான் இந்த ஃபிஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுடைய ஃபிஷ்ஷை நம்ம மேஷ் பண்ண போகிறோம். மேஷ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து தனியாக ஃப்ளஷ் மட்டும் பிரித்து எடுத்து இந்த ஃபிஷ்ஷை கொட்டிடுங்க. கொட்டிட்டு நம்ம கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் மேஷரோ இல்லை மிக்சரில் போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக மேஷ் ஆகி வந்துடும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துடும். நம்ம கை வச்சு பிசைறதுனால இன்னொரு கெயின் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முழுக்கள் எல்லாமே சிலது ஃபிஷ்ஷோட வந்துடும். அதெல்லாத்தையும் நம்ம கை வச்சு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அது கையில் தட்டுப்படும். உடனே நம்ம எடுத்து மாற்றிடலாம். சரியா? அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபிஷ் தவறம் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக மேஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை குக் பண்ண போயிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா எல்லோ ப்ரௌனிஷ் கலர்ஸில் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷு, அப்புறமா நம்ம கூட்டுக்கு பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாம் சேர்க்கணும். நம்ம போட்ட வெங்காயம் நல்லா எண்ணெயில் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வேகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயத்துக்கு கூட உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் ஃபாஸ்ட்டாகவே வதங்கிரும். நான் ஸ்லோவாக வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை.
ஓகே, நான் வந்து இந்த வந்து ஃபிஷ் சேர்த்த அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம போட்ட மீன் கூட நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். இப்போது மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ஃபிஷ் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணி தான் நம்ம ஃபிஷ் சேர்த்துருக்கோம், சரியா? அதனால வந்து ஃபிஷ் வந்து ஏற்கனவே வெந்து தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் இதில் வந்து ஒரு வாட்டி கோட் பண்ணி எடுக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோ வேக வைக்க வேணாம். பட் மசாலா வந்து பச்சை வாசனம் போகிற வரைக்கும், அதாவது ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், நம்மளுடைய மீன் தவரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஒரு 6 minutes போல் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வந்து கலந்து விட்டுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அண்ட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் ஒரு புது அப்டேட்டுடன் உங்களை தேடி வருகிறேன். அதுவரை டாடா, பை பாய்.